ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் 2014 மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான பிசாசுங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேய் படமாக இருந்தாலும் இதில் வர பேய் ரொம்ப ரொம்ப நல்ல பேய். எந்த அளவுக்குன்னா, பொதுவாக பேய்னாலே தன்னோட சாவுக்கு காரணமானவனை கொன்று பழிவாங்க தான் பார்க்கும். ஆனால் இந்த பேய் அவனை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுது. இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்காகவும் அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்தில் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கார் இடிச்சிட்டு போகவும் ஆக்சிடென்ட் ஆகி தலையில பலமா அடிபட்டு ரோட்ல கிடக்குறா. பக்கத்துல இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் இதை பார்த்துட்டு ஓடி வராரு. அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த ஒரு கப்பல் அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. இந்த படத்தோட ஹீரோவான சித்தார்த் தன்னோட காரை அந்த ரோட்டோட ஒரு டேர்னிங்ல நிப்பாட்டிட்டு கால் பேசிட்டு இருக்காரு. இவங்க கத்துறத பார்த்துட்டு அவரும் ஓடி வராரு. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு பச்சை கலர் காரன் இடிச்சிட்டு போயிட்டான்னு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அதே நேரம் தூரத்துல ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. டிரைவர் பதட்டமா கார் ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி உட்கார்ந்திருந்த பொண்ணு திரும்பி இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. மேபி இவங்க தான் அந்த பொண்ணை இடிச்சிட்டு போயிருக்கணும். இந்த பொண்ணு பேரு பவானி. பவானிக்கு தலையில பலமா அடிபட்டு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. பாதி மயக்கத்துல தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கா. உடனே பவானிய அந்த ஆட்டோல ஏத்தி சித்தார்த்தும் இன்னொருத்தரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதும் பவானிய ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு சித்தார்த்தை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா. அவரோட கையை கெட்டியா பிடிச்சிருக்கா. ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்குள்ள அந்த பொண்ணு சித்தார்த்தை பார்த்து பான்னு சொல்லிட்டு அன்கான்சியஸ் ஆயிடுறா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க, பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. விஷயம் கேள்விப்பட்டு பவானியோட அப்பா ஹாஸ்பிட்டல் வராரு. பொண்ணு இறந்துட்டானதும் கதறி அழுகுறாரு. சித்தார்த்தால இதை பார்க்க முடியல. அங்க கீழே கடந்த பவானியோட ஒரு செருப்பு எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் எதுக்காக அந்த ஒத்த செருப்பு எடுத்துட்டு போனாருன்னு காரணம் தெரியல. சித்தார்த் ஒரு வயலினிஸ்டா இருக்காரு. சினிமாக்காக மியூசிக் டைரக்டர்ஸோட மியூசிக் ட்ரூப்ல வயலினிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சித்தார்த் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணு இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரால் கொஞ்ச நாளா நார்மலா இருக்க முடியல. அவரோட ஒர்க்லையும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப சோகமாவே இருக்காரு. அவர் அடிக்கடி ஒரு சப்வேக்கு போவாரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு கண்ணு தெரியாத 4 பேர் கூட சேர்ந்து பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருப்பா. அங்க நின்னு சித்தார்த் சோகமா வயலின் வாசிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு அவரை திட்டாரு. ஏன்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணு உனக்கு என்ன சொந்தமா? அவளை யாருன்னே தெரியாது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு, செத்துட்டா. இனி அவ திரும்பி வரமாட்டா. போய் 2 பீரை வாங்கி அடிச்சுட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு சித்தார்த் 2 பீரை வாங்கிட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு போறாரு. பியர் பாட்டிலையும் ஓபனரையும் டேபிள் மேல வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தா டேபிள் மேல இருந்த ஓபனரை மட்டும் காணும். இங்க தானே வச்சோம், எங்க போச்சுன்னு சித்தார்த்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் பியர் எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுறாரு. நைட்ல சின்ன சின்னதா வித்தியாசமான சத்தம் எல்லாம் வருது. பயத்துல சரியா தூங்கவே முடியல. ஒரு வழியா சோஃபாலே படுத்து தூங்கிடுறாரு. அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு வழக்கம் போல அந்த சபைக்கு போய் வயலின் வாசிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு அங்க பாடி பிச்சை எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அங்க வர சில ரவுடி பசங்க அந்த சின்ன பொண்ணு வச்சிருந்த காசை மிரட்டி புடுங்குறாங்க. சித்தார்த்தை தடுக்க ட்ரை பண்ணவும் அந்த ரவுடி பசங்க இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் திருப்பி அடிச்சு சமாளிக்கிறாரு. ஆனா அவங்க 4-5 பேர் இருக்கறனால கொஞ்ச நேரத்துக்கு மேல இவரால சமாளிக்க முடியல. அவங்க இவரை அடிச்சிடறாங்க. அதுல ஒருத்தன் எங்கேயோ கடந்த உடஞ்ச பாட்டில எடுத்து இவரை குத்துறதுக்காக ஓடி வரான். அவன் ஓடி வந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனாலும் யாரோ அவன் கால் இழுத்து விட்ட மாதிரி கீழே விழுந்து அந்த பாட்டில் அவன் வயிற்றுலயே குத்திடுது. உடனே அவன் ஆளுங்க சித்தார்த்தை விட்டுட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சித்தார்த் வீட்டுக்கு வராரு. அப்ப அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்குது. புருஷன் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிச்சுட்டே இருப்பான். இது வழக்கமா அங்க நடக்கிறது தான். சித்தார்த் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மூல வளர்ச்சி இல்லாத ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வராண்டால தனியா உட்காந்துருக்கான். ஆனா யாரோ அவன்கிட்ட ஒரு பாலை உருட்டி விட்ட மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. சித்தார்த்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் நேத்து வாங்கி வச்சிருந்த பியரை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டேபிள்ல வச்சுட்டு புதுசா வாங்கின ஓபனரையும் அங்கேயே வச்சுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஓபனரையும் காணும். சித்தார்த்துக்கு தூக்கி வாரி போடுது. கதவு உள் பக்கமா பூட்டி தான் இருக்கு. ஆனா யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு அவருக்கு தோணுது. ஒரு கத்தி எடுத்துட்டு வீடு ஃபுல்லா தேடுறாரு. யாரும் இல்ல. எதுக்காக ஓபனர் மட்டும் காணாம போகுதுன்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட ஓபனர் கேட்டு வாங்கிட்டு வராரு. வந்து பார்த்தா இங்க அந்த 2 பியர் பாட்டிலும் உடஞ்சு கிடக்கு. இத பார்த்து சித்தார்த்துக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லி அவரை துணைக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு தான் கூடவே படுக்க சொல்றாரு. 2 பேரும் ஒரு விதமான பயத்தோட படுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறமா சித்தார்த்தோட ஃப்ரெண்டை யாரோ பெட்ல இருந்து மெதுவா தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுறாரு. சித்தார்த்து தான் தூக்கத்துல தள்ளி விட்டுருப்பாருன்னு நினைச்சு டேய் சும்மா தள்ளாம படுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்டு மறுபடியும் பெட்ல ஏறி படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் யாரோ அவரை இழுத்து கீழே தள்ளுறாங்க. மறுபடியும் அவரு சித்தார்த்தை திட்டிக்கிட்டே மேல ஏறி படுக்கிறாரு. நான் எங்கடா உன்னை தள்ளனு சித்தார்த் கேக்குறாரு. ஒரு செகண்ட் வேற யாரோ பெட் மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. 2 பேரும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. டேய் நீ என்ன தள்ளிவில்லையான்னு ஃப்ரெண்டு கேட்க நான் ஏன்டா உன்னை தள்ள போறேன்னு சித்தார்த் சொல்ல 2 பேருக்கும் பீதி ஆகுது. அப்புறம் மெதுவா பயந்துகிட்டே படுக்கிறாங்க. அடுத்த செகண்டே சித்தார்த்தோட ஃப்ரெண்டை யாரோ பிடிச்சு ரூமுக்கு வெளியே கடாசுறாங்க. அவர் கீழே விழுந்த உடனே மரண பயத்துல எழுந்து
ஓட சித்தார்த்தும் பதறி அடிச்சிட்டு ஓட 2 பேரும் அபார்ட்மெண்ட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்லி வீட்டுல பேய் இருக்கு அதை விரட்டணும் என்ன பண்றதுன்னு ஐடியா கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பேய் ஓட்டுற ஒரு லேடி எனக்கு தெரியும், அவங்கள கூட்டிட்டு வந்தா சரியாயிடும், என்ன கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் ஒரு லேடி வித்தியாசமான கெட்டப்ல கூட ஒருத்தரையும் அவங்களுக்கு அசிஸ்டண்டா கூட்டிட்டு சித்தார்த் வீட்டுக்கு வராங்க. அந்த லேடி வீடு ஃபுல்லா ஒரு வாட்டி நோட்டம் பாக்குறாங்க. பெட் மேல நீளமான ஒரு பொண்ணோட முடி இருக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி ஃபில் பண்ணி அந்த முடி அதுல போட்டுடுறாங்க. பேய் ஓட்டுற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் ஃபீஸ் 50,000 கேட்க சித்தார்த் ஒரு 50,000 ரூபாய் கட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் அசிஸ்டன்ட் அதை ஹேண்ட்பேக்ல வச்சு பத்திரமா கிச்சன் கிட்ட வச்சிடறாரு. இந்த அம்மா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. அசிஸ்டன்ட் வந்து அவங்க கைய ஒரு துணியால சேர்த்து கட்டிட்டு பெட்ல இருந்து எடுத்து அந்த முடி இருக்கிற தண்ணி எடுத்து அந்த லேடியை குடிக்க வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி உடம்புல பேய் பூந்தா மாதிரி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க, ஏதேதோ வளர்றாங்க. அப்புறமா மயக்கமாய உட்காந்துறாங்க. அசிஸ்டன்ட் வந்து கையை அவுத்து விட்டதும் ஒரு பென்சிலை எடுத்து நோட்ல ஏதேதோ கிறுக்குறாங்க. அப்புறமா கிறுக்கணதை பார்த்து படிக்கிறாங்க. உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்தக்காரங்க செஞ்ச ஒரு வினையால ஒரு பொண்ணு இறந்து போச்சு, ஆசை நிறைவேறாம செத்ததுனால அது உன்னை தேடி இங்க வந்திருக்கு, 10 பவுன்ல தங்கத்துல தொட்டில் செஞ்சு கொடுங்க, அதை ஆள் அரவம் இல்லாத காட்டுல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்தா இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஏஞ்சிடுறாங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்ப பண்றது எப்படி பண்றதுன்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி கிச்சனுக்கு போய் ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. ஆனா பேக்ல பணத்தை காணும். பணம் எங்க போச்சுன்னு எல்லாரும் தேடுறாங்க. அப்போ கிச்சன் சிம்னில இருந்து ஏதோ சத்தம் கேட்கவும் அந்த லேடி அங்க போய் எட்டி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு உள்ள இருந்து ஒரு அமானுஷமான கை வந்து இவங்க தலையை பிடிச்சி மேல இழுத்துருது. இவங்க பயத்துல கத்துறாங்க, கைய கால உதறி துடிக்கிறாங்க. இத பார்த்து சித்தார்த்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போய் மூலையில போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த லேடி அமைதி ஆயிடுறாங்க. சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிட்ட போய் அவங்கள மெதுவா இறக்கி விடுறாங்க. அழகா சீவி வச்சிருந்த தலைய பிரிச்சு பேன் பார்த்து விட்டுருச்சு அந்த பேய். அவங்க மெதுவா நடந்து சித்தார்த்து கிட்ட வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு பவானி ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த்த பார்த்து பான்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பால, அதே மாதிரி லேசா எழுந்து சித்தார்த்த பார்த்து பான்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே விழுறாங்க. அப்புறம் சுயநினைவுக்கு வர்ற அந்த லேடி அவசர அவசரமா தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அசிஸ்டண்ட கூட்டிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிடுறாங்க. அப்போ கிச்சன் சிம்னிக்குள்ள இருந்து அந்த 50,000 ரூபாய் கட்டு கீழே வந்து விழுது. இப்பதான் சித்தார்த்துக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா தான் பேயா வந்து தான் வீட்டுல இருந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்குன்னு சித்தார்த் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் சித்தார்த் வெளியே போயிருக்கும் போது அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா கால் வருது. பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல இருக்கிற பேயால அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நினைக்கிற சித்தார்த் வீட்டுல பேய் இருக்கு, அதனால தயவு செஞ்சு நீ ஊருக்கு போயிடுன்னு அம்மாட்ட சொல்றாரு. ஆனா அம்மா அவர் சொல்றத நம்பல. நான் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல இருந்து அம்மாவை ஊருக்கு கிளப்ப சித்தார்த் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. சித்தார்த்தோட அம்மா ஒரு நாள் வெளியே மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அபார்ட்மெண்ட்ல மறுபடியும் அந்த புருஷன் பொண்டாடி சண்டை நடக்குது. அவன் குடிச்சிட்டு வந்து சமைச்சு போட்டது சரியில்லைன்னு சொல்லி ஒய்ஃபை போட்டு அடிக்கிறான். அதை பாக்குற சித்தார்த்தோட அம்மா அவனை போய் தட்டி கேக்குறாங்க. அந்த ரவுடி பைய கோவத்துல இவங்களை பிடிச்சி தள்ளி விடவும் செவுத்துல மோதி இவங்களுக்கு தலையில அடிபட்டுருது. பக்கத்து வீட்டு லேடி இவங்களை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் சித்தார்த் அம்மாவை அடிச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை அங்கேயும் இங்கேயும் இழுத்து தூக்கி செவுத்துல அடிச்சு படிக்கட்டுல தள்ளி விட்டு ஒரு வழி ஆக்கிடுது. அவன் உடம்பெல்லாம் அடிபட்டு மயங்கி கிடக்குறான். என்ன நடந்தது, இவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு எல்லாருக்குமே ஒரே குழப்பம். வீட்டுக்கு வந்த சித்தார்த் அம்மா தலையில அடிபட்டுருக்குன்னதும் அந்த பேய் தான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு பயந்து என்ன ஆச்சுன்னு கேட்க அம்மா உண்மையை சொல்லாம பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் சித்தார்த் வீட்டுல இல்லாதப்போ நிஜமாவே அவங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மண்டையில பலமா அடிபட்டு மயக்கமாயிடுறாங்க. ரத்தம் வேற போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த அந்த பேய் அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வாசலுக்கு வெளியே போட்டுட்டு பக்கத்து வீட்டு கதவை வேகமா தட்டிட்டு போயிடுது. அவங்க வெளியே வராங்க. சித்தார்த் அம்மா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அதே நேரம் சித்தார்த்தும் வந்துடுறாரு. அம்மா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அம்மா மயக்கத்திலே இருக்கிறாங்க, இன்னும் கண் முழிக்கல. தான் வீட்டுல இருக்கிற அந்த பேய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிற சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செத்து போன அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவை போய் பார்த்தா இவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினைச்சு அங்க போறாரு. அந்த பொண்ணோட அப்பா லோக்கல்ல ஒரு ஐஸ் ஃபேக்டரி வச்சு நடத்துறாரு. இவங்க அங்க போகும்போது அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே இறந்து போன தன்னோட பொண்ணு பவானிக்கு அவங்க அப்பா சமாதி கட்டிட்டு இருக்காரு. அவரும் பக்கத்திலேயே பாதி மயக்கத்தோட தூங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற 3 பேரும் அவர்கிட்ட எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணோட பாடியை எரிக்காம புதைச்சி சமாதி கட்டுறாங்க. அதனாலதான் அவ பேயா சுத்திட்டு இருக்கா. அவ பணத்தை வெளியே எடுத்து எரிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும்னு சித்தார்த்துக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா சித்தார்த்துக்கு அந்த ஐடியா சரியா படல. அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த் அம்மாவுக்கு ஓரளவுக்கு குணமாயிடுச்சு, இருந்தாலும் மயக்கத்துல இருக்கிறாங்க. இன்னும் 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டின்னு வேற வேற மதத்தை சேர்ந்த ஆன்மீகவாதிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு பூஜைகள் செஞ்சு வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியை விரட்ட சித்தார்த் முயற்சி பண்றாரு.
பூஜைகள்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் வீட்டுல யாரும் தங்க கூடாது, கதவு திறந்தே இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. சித்தார்த்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் இருக்கான். படிச்சுட்டு வேலைக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் சின்ன சின்னதா போய் சொல்லி கடன் வாங்கி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருப்பான். மிட் நைட்ல சித்தார்த்தோட வீடு திறந்து இருக்கு, யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் போய் ஏதாவது திருடிட்டு வரலான்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். திருட வந்தவன அந்த பேய் சும்மா விடுமா? அவனை போட்டு புரட்டி எடுத்து ஒரு பெரிய கத்தி அவன் பின்னாடியே சொருகி வெளியே அனுப்பிடுது. சத்தம் கேட்டு வந்து பாக்குற சித்தார்த்தும் ஃப்ரெண்ட்ஸும் என்னதான் பூஜை பண்ணாலும் அந்த பேய் இங்கேருந்து போகாது. பேயை ஒழிக்க ஒரே வழி பவானியோட பாடியை எரிக்கிறதான்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு 3 பேரும் கடப்பாறை மண்வீட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க இருந்த பவானியோட சமாதியை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் கேட்டு பவானியோட அப்பா ஓடி வந்து இவங்கள தடுக்க ட்ரை பண்றாரு. எதுக்கட அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு பதட்டமா கேக்குறாரு. எல்லாத்துக்கும் உன்னோட பொண்ணு தான் காரணம், கார்ல இடிச்சிட்டு போனானே அவனை போய் பழி வாங்க வேண்டியதானே, காப்பாத்த ட்ரை பண்ண என் வீட்டுக்கு வந்து என்னோட உயிர் எடுக்கிறா, எங்க அம்மாவை கொல்ல பாக்குறான்னு சித்தார்த் சொல்ல பவானி அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. எனது என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளான்னு அவர் கேட்க, என் வீட்டுக்கு வா, உன் பொண்ணு அங்கதான் இருக்கா, வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லி 3 பேரும் பவானி அப்பாவை சித்தார்த் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் எல்லாரும் அமைதியா உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. எதுவுமே நடக்கல, அந்த பேயும் வரல. இவங்க சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சு பவானி அப்பா அங்கேருந்து கிளம்ப போக இவங்க மறுபடியும் அவரை தடுத்து உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அங்க மறுபடியும் ஆர்குமெண்ட் நடக்குது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. சித்தார்த்தோட அம்மா கண் முழிச்சிட்டாங்க. நர்ஸு கிட்ட போன் வாங்கி சித்தார்த்துக்கு கால் பண்ணிருக்காங்க. உன்னை யாருமா பாத்ரூம்ல தள்ளி விட்டா, யாரு கொல்ல பார்த்தா, அந்த பேய் தானே, ஸ்பீக்கர்ல போடுறேன் சத்தமா சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும்னு சொல்லி போனை ஸ்பீக்கர்ல போடுறாரு. சித்தார்த் அம்மா பேசுறாங்க, அது ஒன்னும் பேய் இல்லடா, நம்ம வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொன்னல, அதை நான் கண்ணால பார்த்தேன், நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தப்போ அதுதான் என்ன காப்பாத்துச்சு, உதவிக்கு யாருமே இல்ல, ஆனா ஏதோ வந்து என்ன தூக்கிச்சு, அப்பதான் அதை நான் பார்த்தேன், அது ஒன்னும் பேய் இல்ல, என்னை காப்பாத்தின தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க. இதை கேட்டதும் சித்தார்த் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அப்படின்னா அந்த பேய் நல்ல பேய் தான், நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பவானி அப்பாவுக்கும் ஓரளவு விஷயம் புரியுது. தான் மகளோட ஆத்மா தான் பேயா இந்த வீட்டுல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை செக் பண்ணி பார்த்தலான்னு நினைச்சு அவர்கிட்ட இருந்த சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியும் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு வந்து உட்காந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிச்சன் சிம்னி வழியா பவானி பேய் மெதுவா வெளியே வருது. இந்த 3 பேரும் பயந்து ஓரமா ஒதுங்கிறாங்க. அந்த பேய் ஊர்ந்துகிட்ட அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணி மெதுவா டேபிள் கிட்ட வந்து அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துட்டு போகுது. தனக்கு பிடிச்சவங்க சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் பவானிக்கு பிடிக்காது போல. இத பாக்குற பவானி அப்பா பதறி அழுகுறாரு. அம்மா பவானி நீதானம்மா, ஏமா அப்பா விட்டுட்டு போன, இங்க ஏமா வந்த, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம், வீட்டுல யாருமே இல்லம்மா, வந்து அப்பாவுக்கு துணையா வீட்டுல இருமா, இந்த தம்பி பாவம் உன்னை காப்பாத்த தானே முயற்சி பண்ணாரு, இவங்களுக்கு எதுக்குமா தொந்தரவா இருக்க, வாமா வீட்டுக்கு போலான்னு கதறி அழுகுறாரு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் பவானி அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அவரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பவானியோட பேயும் அவர் அப்பாவை அவாய்ட் பண்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய் ஒளிஞ்சு மறுபடியும் சிம்னிக்குள்ளே போயிடுது. அவர் அந்த சிம்னி கிட்ட போய் உட்காந்துட்டு ஏமா போயிட்ட, அப்பாவை பார்க்க பிடிக்கலையான்னு கேட்டு அழுகுறாரு. இப்ப பேயோட கை மட்டும் வந்து அப்பாவோட கண்ணத்தை பாசமா பிடிக்குது. கடவுளே, என் குழந்தையோட கையை நான் இப்படியா பார்க்கணும், நான் ஏதாவது விஷம் குடிச்சோ கயித்துல தொங்கியோ செத்து உங்ககிட்ட வந்துடுறேம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உதவி பண்ணுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை மட்டும் அடையாளம் காட்டு, அவனை இந்த கத்தியாலே குத்தி கொன்னுறன்னு அப்பா சொன்னதும் பேய்க்கு கோவம் வந்த மாதிரி மறுபடியும் உள்ள போய் மறைஞ்சிருது. மறுபடியும் அப்பா அழுகுறாரு. நடந்ததெல்லாம் நம்ம தப்பா நினைச்சிட்டோன்னு இப்பதான் சித்தார்த்துக்கு புரியுது. அவரு பவானியோட அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அவர்கிட்ட வயலண்டா நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, அதனாலதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனா இனிமே அவன் உன் வீட்டுல இருக்க மாட்டா, இன்னைக்கே நான் பவானியோட பாடியை எரிச்சிடுறேன்னு அவர் சொல்ல, வேணாம் சார், எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, உங்க பொண்ணு சாவுக்கு காரணமானவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் சார், அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம், அப்புறமா உங்க பொண்ணை நல்ல முறையில் அடக்கம் பண்ணலான்னு சித்தார்த் சொல்றாரு. பவானி அப்பாவும் ஒத்துக்கிறாரு. சித்தார்த்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஆக்சிடென்ட் ஆனப்போ பவானி போன ஸ்கூட்டிய கார்ல இடிச்சிட்டு போனது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்ட கேட்டதுக்கு இடிச்சது ஒரு பச்சை கலர் கார்னு நேர்ல பார்த்த ஆட்டோ டிரைவர் சொன்னான். அந்த காரை யாரோ திருடிட்டு வேகமா போயிருக்கான், போகும்போது அந்த வண்டி அடிச்சிட்டு நிக்காம போயிட்டான், அப்புறமா பயத்துல ரோட்லயே காரை விட்டுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அப்புறம் ஏதேதோ ஆளுங்களை பிடிச்சி விசாரிச்சு அந்த பச்சை கலர் காரை அன்னைக்கு ஓட்டிட்டு வந்தது யாருன்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு அவன் கழுத்திலேயே கத்திய வச்சு சித்தார்த் விசாரிக்கிறாரு. அவன் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நான் தான் சார் அந்த பச்சை கலர் காரை அந்த ஏரியால வேகமா ஓட்டிட்டு போனேன், ஆனா சத்தியமா சொல்றேன் நான் எந்த பொண்ணையும் இடிக்கலன்னு அவன் சொல்றான். மேற்கொண்டு விசாரிச்சதுல அவன் திருட்டு தொழில் பண்றவன்னு தெரிய வருது. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, ஆனா பிறந்த உடனே செத்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை செத்து போச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுருவா, அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள நேரா எக்மோர் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க ரெட்டை குழந்தை பிறந்த வார்டுக்கு போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன், நானும் என் தங்கச்சியும் தான் குழந்தையோட கார்ல வந்துட்டு இருந்தோம், ஆனா நான் யாரையும் இடிக்கலன்னு அவன் சொல்றான். அவன் கூட வந்த தங்கச்சிட்ட அன்னைக்கு அந்த ஏரியால ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்தியான்னு கேட்க, ஆமா பார்த்தேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பொண்ணு பார்த்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றா. எல்லாத்தையும் கேட்கிற சித்தார்த் அமைதியா போய் தன்னோட கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எதுவும் சொல்லாம வேகமா கிளம்புறாரு. ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த அந்த ஆட்டோ டிரைவரை தேடி போறாரு. சித்தார்த் கையில
ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பொருளை காட்டி இது என்ன கலர்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அவர் அப்படி கேட்ட அடுத்த செகண்டே அங்க பேய் காத்தடிக்குது. பேய் அலற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா சித்தார்த் அதை பொருட்படுத்தாம சீக்கிரம் சொல்லுங்கண்ணா இது என்ன கலர்னு அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்குள்ள அந்த ஆட்டோ கீழே சாயுது. யாரோ அதை இழுத்துட்டு போற மாதிரி வேகமா அங்கேயும் இங்கேயும் நகருது. ஆட்டோ டிரைவர் ஐயோ என்னோட ஆட்டோன்னு சொல்லி பின்னாலேயே ஓடுறாரு. சித்தார்த்தும் விடாம ஓடி போய் அண்ணா இது என்ன கலர்னு மட்டும் சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு. இவர் சொல்லலான்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஆட்டோ அங்கேயும் இங்கேயுமா உருளுது. அந்த பேய் சித்தார்த்தையும் விடல, அவரையும் புடிச்சு தள்ளுது. அப்பயும் எப்படியோ சமாளிச்சுட்டு இது என்ன கலர்னு சொல்லுங்கன்னு சித்தார்த் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவரும் கொஞ்ச நேரம் அமைதியாகி இது பச்சை கலர் தானே தம்பின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சித்தார்த் சோகமாயிடுறாரு. அடிக்கிற காத்தெல்லாம் ஸ்டாப் ஆகி அமைதியாயிடுது. சித்தார்த்துக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னே புரியுது. நைட்டு நேரா அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு போறாரு. அப்போ பவானியோட பேய் பறந்து இவர் பக்கத்துல வருது. பலமா காத்தடிக்கவும் ஆரம்பிக்குது. இவர் அதை கண்டுக்காம பவானி அப்பாவை பார்த்து பேசணும்னு வேகமா போறாரு. ஆனா அந்த பேய் அவர் முன்னாடி வந்து அவரை தடுக்க ட்ரை பண்ணுது. அவரை பிடிச்சி இழுக்குது. போகாதங்கிற மாதிரி காலையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அதுக்குள்ள சத்தம் கேட்டு பவானி அப்பா வெளியே வந்துடுறாரு. அவரு கிட்ட வந்ததும் அந்த பேய் சித்தார்த்தை விட்டு தூரமா போயிடுது. சித்தார்த் பவானி அப்பாட்ட உங்க பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிச்சிட்டேன் சார், அது வேற யாரும் இல்ல, நான் தான் சார் அந்த பாவி, அந்த கொலகாரன் நான் தான், என்ன கொன்னுடுங்கன்னு சொல்றாரு. எனது நீயா? இல்ல நான் நம்ப மாட்டேன், நீ கொன்னு இருக்க மாட்டப்பா, நீ ரொம்ப நல்லவன்டா, தங்கண்டா நீ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போதான் அன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த சித்தார்த் சொல்றாரு. பவானி அன்னைக்கு ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருந்தப்போ அந்த திருடன் ஓட்டிட்டு வந்த பச்சை கலர் கார் ஆப்போசிட்ல வேகமா வந்தது. அந்த கார் பவானியை இடிக்காம கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்போ சித்தார்த்தும் அதே ரோட்டுக்கு ஒரு டேர்னிங்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரோடது ரெட் கலர் கார். இவர் பவானி வந்துட்டு இருந்த ரோடு கிட்ட வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது அவர் போனுக்கு கால் வரவும் இவர் ரோட்டை பார்க்காம கீழே இருக்கிற போனை எடுத்திருப்பாரு. அப்போதான் பவானி இவர் கார் கிட்ட ரீச் ஆயிருப்பாங்க. அப்போ சித்தார்த்தோட காரு பவானி வந்த வண்டியை சைட்ல லேசா தட்டிடுது. அதனாலதான் வேகமா வந்துட்டு இருந்த பவானி கீழே விழுந்து அடிபட்டிருப்பாங்க. தான் ஒரு வண்டியை இடிச்சது கூட தெரியாம சித்தார்த் வண்டியை ஓட்டிட்டு இமிடியேட்டா இன்னொரு லெஃப்ட் வரும், அதுல திரும்பி காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போன் பேசிட்டு இருப்பாரு. அந்த வழியா வந்த கப்பல் பவானி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு சத்தம் போட்டிருப்பாங்க. அப்புறம் தான் சித்தார்த் அங்க போய் அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அந்த ஆட்டோ டிரைவரும் சித்தார்த்தோட ரெட் கலர் கார் இடிச்சிட்டு போனதை பார்த்துட்டாரு. ஆனா அவருக்கு கண்ணுல கலர் பிளைண்ட் ப்ராப்ளம் இருக்கு. பெரும்பாலான கலர் அவருக்கு பச்சையா தான் தெரியும். பவானி இடிச்ச சித்தார்த்தோட ரெட் கலர் கார் இவர் கண்ணுக்கு பச்சையா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவர் எல்லாத்தையும் இடிச்சது பச்சை கலர் கார்னு சொல்லியிருக்காரு. ஆனா இடிச்சது பச்சை கலர் கார் கிடையாது, சிகப்பு கலர் கார்னு ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்தா அந்த திருடனோட தங்கச்சி சித்தார்த்து கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போதான் சித்தார்த்துக்கு பவானியை இடிச்சது தான் போயிட்டு இருந்த கார் தான் தெரிய வருது. அந்த ஆட்டோ டிரைவருக்கு கலர் பிளைண்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதான் சித்தார்த் அந்த பாக்ஸ்ல ரெட் கலர் ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட இது என்ன கலர்னு கேட்டிருப்பாரு. அவரும் சிகப்பா இருந்த அந்த ஆப்பிள பச்சைன்னு சொல்லிட்டாரு. சோ அந்த ஆட்டோ டிரைவர் தன்னோட ரெட் கலர் காரை பார்த்துட்டு அது பச்சைன்னு சொல்லியிருக்காருன்னு இப்போ சித்தார்த்துக்கும் புரிஞ்சிருச்சு. அடிபட்டப்போ பவானி சித்தார்த்தை பார்த்துட்டு அவரை ரொம்ப பிடிச்சி போகவும் தான் சாவுக்கு காரணம் சித்தார்த்துன்னு தெரிஞ்சும் அவர் மேல ஏற்பட்ட காதல்னால அவர் வீட்லயே பவானியோட பேய் இருந்திருக்கு. சித்தார்த்தனை வேணும்னே இடிச்சு கொள்ளல, தெரியாம நடந்த விபத்து தான். அதனாலதான் இந்த விஷயம் சித்தார்த் உட்பட யாருக்குமே தெரியக்கூடாது, தான் அப்பாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு பவானியோட பேய் நினைச்சிருக்கு. சித்தார்த் நடந்த எல்லாத்தையும் பவானி அப்பாட்ட சொல்லி என்ன கொல்லுங்க சார், கழுத்து அறுத்து கொல்லுங்கன்னு சொல்லி அழுகுறாரு. உன்னால கொல்லப்பட்ட என் பொண்ணே உன்னை நேசிக்கும் போது எப்படி என்னால மட்டும் உன்னை கொல்ல முடியும்னு அவர் கேட்க, இல்ல சார் என் மனசு ஆறாது, என்ன கொன்னு உங்க பொண்ணு சமாதிக்கு பக்கத்திலே புதைச்சிருங்கன்னு சித்தார்த் சொல்றாரு. அப்போதான் பவானியோட அப்பா என்னோட பொண்ணை நான் இங்க புதைக்கலன்னு சொல்லி சித்தார்த்த ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள ஒரு பெரிய ஐஸ் பார்க்குள்ள பவானியோட டெட் பாடியை ஃப்ரீஸ் பண்ணி அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. என் குழந்தைய கொண்டவனை பழி வாங்குற வரைக்கும் என் பொண்ணோட பாடியை அடக்கம் பண்ண மனசு வரல, அதனாலதான் இப்படி செஞ்சு வச்சிருக்கான்னு அப்பா சொல்றாரு. இத பாக்குற சித்தார்த் இப்படி ஒரு பொண்ணை தன்னோட கவனக்குறைவால அநியாயமா கொன்னுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியால கஷ்டப்படுறாரு. உடனே அந்த ஐஸ் பாரை வேகமா தள்ள ட்ரை பண்றாரு. டேய் என்னடா பண்றன்னு பவானியோட அப்பா பதட்டமா கேக்குறாரு. அவரை தடுக்க ட்ரை பண்றாரு. அங்க தரையில பெரிய ஐஸ் பாரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. சித்தார்த் ஐஸ் பாரை அது கிட்ட தள்ளிட்டு போய் அவர் அந்த ரூம்ல இறங்கி அந்த ஐஸ் பாரை தான் மேல விழ வச்சு நசுங்கி சூசைட் பண்ணி சாகலான்னு ட்ரை பண்றாரு. அதை தடுக்க நினைக்கிற பவானியோட அப்பாவாலையும் அது முடியல. அப்ப அங்க வர பவானியோட பேய் கடைசி நேரத்துல அந்த ஐஸ் பாரை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கி சித்தார்த்த காப்பாத்துது. அப்புறமா அந்த பேய் தன்னோட டெட் பாடியை தூக்கிட்டு பறந்து போய் சித்தார்த்தோட காருக்குள்ள போயிடுது. அப்புறம் அந்த காரை தீ பிடிச்சு எரிய வச்சு அந்த தீயிலேயே பவானி டெட் பாடியோட சேர்ந்து அந்த பேயும் அழிஞ்சு போகுது. பவானியோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகுது. நடக்கிறதெல்லாம் பார்த்து பவானியோட அப்பாவும் சித்தார்த்தும் அழுகுறாங்க. அண்ட் இதோட இந்த படம் முடியுது.